ನಾರಾಯಣ ಎಂಬುವುದು 4 ಅಕ್ಷರ, ಹೃದಯ ಮಂದಿರ. ರಾಮಾನುಜ ಎನ್ನುವುದು 4 ಅಕ್ಷರ, ಎನಿತು ಸುಂದರ, ಅದುವೆ ಎನಿತು ಸುಂದರ. ನಾರಾಯಣ ಎಂಬುವುದು 4 ಅಕ್ಷರ, ಹೃದಯ ಮಂದಿರ. ರಾಮಾನುಜ ಎನ್ನುವುದು 4 ಅಕ್ಷರ, ಎನಿತು ಸುಂದರ, ಅದುವೆ ಎನಿತು ಸುಂದರ. ನಾರಾಯಣಂ ಭಜೆ ನಾರಾಯಣಂ, ರಾಮಾನುಜಂ ಭಜೆ ರಾಮಾನುಜಂ. ನಾರಾಯಣಂ ಭಜೆ ನಾರಾಯಣಂ, ರಾಮಾನುಜಂ ಭಜೆ ರಾಮಾನುಜಂ. ನಾರಾಯಣ ಎನ್ನುವುದು ಪುಷ್ಪವಲ್ಲವೇ, ರಾಮಾನುಜ ಎನ್ನುವುದು ಕಂಪು ಅಲ್ಲವೇ. கபிலியோன் கண்ணாடு முதல எம்பெருமான் படிமை களம் கான் கற்று ஏற்பெற வாயின கொண்டனன் முனிவர். தும்புர நாரத குகந்தனர் இவரோ சித்தரும் மயங்கின திருவடி தொழுவான். ஆதலில் அவர்க்கு நாளோலக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருள. மணிமல கமலங்கள் மலர்ந்தன நிவையோ கதிரவங்கனைகளில் முனத்தன நிவனோ துடியொடியா சுருக்கிழல் பிளந்துதிரி தொழிலிடத்தேர்ந்தால் சூழ்புதரங்க. கொடையத்த துளவமும் கோடையம் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டரடி கொடியன்னம் அடியனை. நாங்கள் நம்பாவேக்கு சாட்டு நீர் ஆடின திங்கண்டே நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்குபுரம் சொன்னலோடு கலுட. தூகுவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே குக்கிரந்த சீர்த்த முலை பற்றி வாங்க. உடம்பிழைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் ஆழிமலை கண்ணா வண்டனே கைக்கரவேல் ஆழியல் பொக்க முகர்ந்து கொடார்த்தேரி ஒளி முதல்வன் ஒரு அம்பா.
முதலாகிய புண்ணியனே जयमायि मतान्तकार भानो जय बाह्य प्रमुखाटवीकृशानो जय संश्रित सिंधु शीतबानो जय रामानुजय भाद्रिशृंगे जयमायि मतान्तकार भानो जय बाह्य प्रमुखाटवीकृशानो जय संश्रित सिंधु शीतबानो जय रामानुज यादवाद्रिशृंगे திருநாராயணபுரம் எம்பெருமான் பிரசாதம் கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் திருநாடு காண இம்மையிலே பிச்சைதான்கொள் திருவரங்கம் பெரிய கோயில் எம்பெருமான் यद्वद्रीशपदाब्जचिन्तनरतम् सम्पत्कुमाराभिधात् स्वाचार्यात् यतिराजकल्पितमठे प्राप्तागमान्तद्वयम् नल्लान् वंशज मौक्तिकं प्रतिकलम् श्रीवैष्णवाराधकम् श्रीनारायण लक्ष्मणाख्ययमिनम् वन्दे सतां रक्षकम् श्रीनारायण लक्ष्मणाख्ययमिनम् वन्दे सतां रक्षकम् विरोधौ पूर्वफल्गुन्यां सिंहमासे कृतोदयम् यद्वद्रि यतिराजश्रीनारायणमुनिं भजे ஸ்ரீ ராமானுஜருடைய வைபவத்தை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் என்னால் அது பின்பழகிய பெருமாள் ஜீயர் என்கிறவரை அருளி செய்த 6000 படி குரு பரம்பரா பிரபாவம் என்கிற கிரந்தம். அதுதான் ஆழ்வார்களுடைய சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கும் பின்னால ஆச்சாரியர்களுடைய வைபவத்தை தெரிந்து கொள்வதற்கும் அதுதான் நமக்கு பிரமாணமாக இருக்கிறது. அந்த பின்பழகிய பெருமாள் ஜீயர் என்கிறவர் எம்பெருமானார் திரு ராமானுஜர் காலத்திலேயே அவதரித்திருந்தவர் என்று கூட தெரிகிறது. அதாவது ஸ்ரீ ராமானுஜர் எம்பெருமானார் அவர் அவதரித்திருந்த அவர் 1137 எம்பெருமானார் திருநாட்டுக்கு எழுந்தோடி இருக்கிறார். இந்த பின்பழகிய பெருமாள் ஜீயர் என்கிறவர் 1125 அப்புறம் அவருடைய திருவவதாரம்.
அதனால சின்ன வயசுல ஒரு 10-12 வயசுல எம்பெருமானாரை நேரே சேவித்திருக்கக்கூடிய பாக்கியம் கூட அந்த பெண்பழகிய பெருமாட்சியருக்கு இருந்திருக்கலாம். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்னால், அவ்வளவு கிட்ட இருந்தவர் எழுதின சரித்திரம் என்னால் அதுல எல்லாம் உண்மைதான் இருக்கும் என்பதற்காக தெரிவித்தேன். அப்படிப்பட்ட பெண்பழகிய பெருமாட்சியர் அருள் செய்த 6000 குருபரம் பிரபாவத்திலே எம்பெருமானார் திருநாராயணபுரத்திலே யதிராஜ மட்டத்தை ஸ்தாபித்தார் என்று அது ஒரு மடத்தை பற்றித்தான் குரு பரம்பரையில் இருக்கு. வேற எந்த மடத்தை எம்பெருமானார் ஸ்தாபித்ததாக இப்பொழுது நிறைய மட்டங்கள் இருக்கிறது, அதெல்லாம் வேற வேற கிரந்தங்கள்ல இருக்கிறது. ஆனால் நமக்கு பிரமாணமாயிருக்கிற 6000 குரு பரம்பரா பிரபாவத்திலே திருநாராயணபுரத்திலே யதிராஜ மட்டம் கட்டி மட்டாதிபத்தியத்தையும் ஸ்தாபித்தார் என்கிற விஷயம் அந்த ஒரு மடத்தை பற்றித்தான் இருக்கிறதே தவிர வேற எந்த மடத்தை பற்றியும் அது இல்லை. அதனால இந்த மடத்திற்கு அப்படிப்பட்ட பெருமை. அதுக்கு சேர இன்னைக்கு நான் திருநாராயணபுரத்துக்கு போனால் சந்நிதிக்கு பக்கத்திலேயே நேர் இருக்க அந்த மடம் இன்னைக்கும் அதே மாதிரி பழைய மட்டமாகவே அது பெரிய புனருத்தாரணங்கள் எல்லாம் ரொம்ப நடந்ததா தெரியல. அது 1000 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதனுடைய தன்மைகள் மாறாமல் இன்னைக்கும் நாம் ஓரளவுக்கு சேவிக்கும்படியாக அந்த மட்டமே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மட்டத்திலே வழி வழியாக சுவாமிகள் பல பேர் இந்த மட்டத்திலே எழுந்தருள் இருந்து அந்த பீட்டத்தை அலங்கரித்து அந்த மட்டத்திற்கும் பெருமை சேர்க்கிறார்கள். நாமும் எம்பெருமானாருடைய மட்டம் என்கிறபடினாலே எம்பெருமானாரே இங்கே எழுந்தருள் இருப்பதாகத்தான் நாம் இங்கே கொள்ளுகிறோம். அந்த ஸ்தானத்தில் எழுந்தருள் இருக்கிறபடினாலே நாம் சுவாமி அதெல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார். ஐயோ அடியேன்னு சொல்லக்கூடாதுன்னு சாதிச்சாலும் அதை நாம் மறுக்க முடியாது. சுவாமியினுடைய அந்த எம்பெருமானாருடைய பரம்பரையில வந்தபடியினாலே அந்த ஸ்தானத்துல எழுந்தருள் இருக்கிறோம் அத்தனை பேரும் நமக்கு எம்பெருமானார் தான் என்கிற கணக்கிலே இப்படி இந்த ஸ்தானத்திலே சுவாமி இப்பொழுது நமக்கு அனுகிரகித்துக் கொண்டு எழுந்தருள் இருக்கிறார். இப்பொழுது 41வது பட்டம் என்று நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஸ்தானத்திலே சுவாமி எழுந்தருள் இருக்கிறார். இதுல என்ன விசேஷம்னா, சுவாமி எழுந்தருளின பிற்பாடு இந்த மட்டத்திற்கு உண்டான ஒரு பிரசித்தி என்கிறது இதற்கு முன்னாலே இருந்த மட்டாதிபதிகள் காலத்துல கூட இவ்வளவு ஏற்படவில்லை. எவ்வளவு பெரிய பிரசித்தி, சுவாமி எத்தனை காரியங்களை ஏற்பாடு பண்ணி இருக்கிறார் என்று பார்த்தால் 4 திக்குகளிலேயும் பெரிய பெரிய சிறு எம்பெருமானாருடைய திருமேனிகளை பிரதிஷ்டை பண்ணி அதிலேயும் பெரிய பெரிய பிரமுகர்களை கொண்டு அந்தந்த தேசத்தை மாநிலத்தினுடைய முதல் மந்திரிகளோ அல்லது பெரிய ஜனாதிபதி முதலானவர்களை எல்லாம் அழைத்து அந்தந்த இடத்துல பெரிய காரியங்கள் எல்லா இடத்திலும் திக்கஜங்களை எம்பெருமானார் ஏற்படுத்தினது போல திக்குகள் எல்லாம் எம்பெருமானாரையே எழுந்தோட பண்ணி சுவாமி பண்ணி இருக்கிறது ஒரு அதிமானுஷமான காரியம் என்று நாம் பார்க்கிறோம். அதை தவிர மட்டங்களில எல்லாம் ஒரு பத்திரிகை எழுதுறதுன்னு ஒரு வழக்கத்துல உண்டு. யாருக்கான கடுதாசி எழுதுறதா இருந்தா கூட ஸ்ரீமுகம் சாய்க்கிறதா இருந்தா அந்த இடத்துல பத்திரிகையில என்ன எழுதுவான்னு கேட்டாக்கா இங்க நித்திய கிரந்த காலக்ஷேப, நித்திய உபயவேத பாராயண, நித்திய ததியாராதனைகள் எல்லாம் குறைவர நடந்து வருகிறது அப்படின்னு ஒரு வரி அதை அச்சு போட்டு பிரிண்டே பண்ணி வச்சுட்டு இருப்பா. எந்த மடத்திலையும் எழுதுற பொழுதும் இதெல்லாம் வெறும பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பா. அதெல்லாம் வெறும் பிரிண்ட்ல தான் இருக்கு மற்ற இடத்துல எல்லாம். உண்மையா பார்த்தா நித்தியம் அது நடக்கிறதுன்றது இந்த மடத்துல மட்டும்தான். அடியேன் சொன்னபடி நித்தியபடி உபயவேத பாராயணம் என்கிறது அதுவும் மற்ற மட்டங்கள்ல கூட இன்னார் சேவிக்கலாம் இன்னார் சேவிக்க கூடாதுன்ற கட்டுப்பாடாவது இருக்கும். இங்க அப்படி கிடையாது, எல்லாரும் சேவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா எனக்கு ரொம்ப இப்ப நடந்த சேவா காலத்துல கூட பார்த்தேன். ஸ்திரீகள் எல்லாம் உட்காந்து அற்புதமாக திவ்ய பொருந்த சேவிச்சுட்டு இருந்தார். பெண்கள் மற்ற ஊர்கள் எல்லாம் அந்த மாதிரி பெண்களை அலோவ் பண்றது இல்லை, இந்த ஸ்திரீகள் கூட. ஆனா வியாக்கியானத்துல எழுதுறச்ச பெண்ணுக்கும் பேதைக்கும் அறியலாம்படி என்றுதான் திவ்ய பொருந்தத்தை எல்லாம் சொல்றான். ஆனா அனுஷ்டானத்துல அது வரல, நம்ம என்ன சொல்றது. அதனால இங்க பெண்கள் எல்லாம் வாஸ்தவமா அதுல ஸ்திரீகள் தான் அதிகமா இருந்தா சேவிக்கிறவாள், புருஷாலை விட அதிகமான ஸ்திரீகள் தான் இருந்தா. சாதாரண உபன்யாசங்கள் காலட்சேபங்கள் வச்சா கூட ஸ்திரீகள் அதிகமா இருக்கா. இப்ப இந்த கூட்டத்திலேயே பார்த்தா கூட ஸ்திரீகளுடைய கோஷ்டி தான் பெருசா இருக்குது, புருஷாளுடைய கோஷ்டி சின்னதா தான் இருக்கு. அதனால நான் ஏற்கனவே ஒரு வாட்டியே தெரிவிச்சிருக்கேன், இந்த ஊருக்கு பெண்களூர்னு பேருன்னு நினைக்கிறேன். அதுதான் இது எங்க திருவல்லிக்கேணிக்கு பெருமா ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சே ஒப்பவர் எல்லாம் மாதர்கள் வாழும் மாடமாமையிலேன்னு அவர் ஸ்திரீகளுக்கு தான் பெருமை சொன்னார் எங்க ஊர்ல. மற்றவன் ஒவ்வொரு ஊர்ல சொன்னார் 3000 நான்மறையாளர் வாழ் அப்படி இப்படின்னு. ஒரு தேசத்துல வேதம் வாசவா இருக்கா, அவா இருக்கா, இவா இருக்கா, வித்வான்கள் இருக்கா, கத்தார்கள் வாழ், கத்தார் சேர் கண்ணபுரத்தரை அம்மானு வித்வான்கள் இருக்கான்னு எல்லாம் சொன்னார். மற்ற திவிதேசங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் சொன்னார். ஆனா எங்க திருவல்லிக்கேணிக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டா ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலை
என்று சொன்னார். அது சம்ஸ்கிருதத்துல கூட அது அந்த திருவல்லிக்கேணி இந்த மயிலாப்பூரை சேர்ந்ததா இருந்தது. மயிலாப்பூர்ன்றது தான் பெரிய இடம், திருவல்லிக்கேணின்றது கொஞ்சம் சின்ன கிராமம் அதுக்குள்ள. அப்படி பழைய காலத்துல இருந்த பொழுது அதுக்கு என்ன பேருனாக்கா மகிழாபுரின்னு பேரு இருக்கு. அதுதான் மயிலாப்பூர் ஆயிடுத்தது. மகிழாபுரி அப்படின்னா அர்த்தம் மகிழான்னா ஸ்திரீகள். அப்ப மகிழாபுரின்னா மகிழாபுரின்றது மயிலாப்பூர் ஆயிடுத்தாங்க. அந்த மாதிரி இங்கே பெண்களூர் தான் பெங்களூர் ஆயிடுத்துன்னு தோன்றது எனக்கு. ஏன்னா எல்லாம் பெண்கள் தான் ஜாஸ்தியா நீங்கள் நிறைய பேர் இருந்து அப்படி பண்ண சுவாமி கட்டாட்சத்தை நிறைய பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால அப்படிப்பட்ட இடத்துல சுவாமி எல்லாரையும் கட்டாட்சத்தை கொண்டு அந்த திவ்ய பிரபந்த பாராயணம் நித்தியம் நடக்கிறது. இப்ப சமீபத்துல தான் 9வது ஆவர்த்தியோ என்னமோ நிறைவேறித்துன்னு சொல்லி பெரிய அதான் 90வது ஆவர்த்தி 9 வருஷம் அது 9வது வருஷம் நடந்தது. ஒரு வருஷத்துக்கு 10 தடவையாவது நடக்கிறது. 90வது ஆவர்த்தி என்ன 9வது வருஷம் அப்படி நடந்தது. விசேஷமாக நடந்ததுன்னு பார்க்கிறோம். அதே போல நித்திய கிரந்த காலக்ஷேபங்கள் இங்கேயே அடியனுடைய பரம ஆப்தராய் உடன்பெறவாத மூத்த சகோதரர் எழுந்துள்ள தேவராஜன் சுவாமி என்ன, அதே போல ரங்கராஜன் சுவாமி அவர் உபய வேதம், ஒருத்தர் திராவிட வேதம்னா இன்னொருத்தர் சம்ஸ்கிருத வேதம் என்று சொல்லும்படியாக வேதாந்த காலக்ஷேபங்கள் எல்லாம் நித்தியம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். தரியாராதனை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் கலந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மட்டும் இல்லை, வரவாளுக்கெல்லாம் அந்த பிரசாதங்களை வச்சு எத்தனை பேருக்கு எவ்வளவு பண்ணி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இவரை நாம் வாழும் ராமானுஜர்னு சொல்றதுல என்ன சந்தேகம்? எம்பெருமானார் எழுந்துள்ள காலத்துல என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரோ அது அப்படியே சுவாமி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறபடினாலே நாம் இன்று கண்கொண்டு சேவிக்கும் ராமானுஜராக எழுந்தொழி இருக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய திருநட்சத்திர வைபவத்துல நாம் கலந்து கொண்டது நம்முடைய பெரிய பாக்கியம். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமிக்கு இந்த எதுலையுமே ஆசை கிடையாது. எதுவுமே வேண்டான்றார், ஒண்ணுமே வேண்டாம். ஏதாவது கொஞ்சம் ஒரு வஸ்திரத்தை கொடுத்தா கூட ஐயோ இதை எப்படி உடுத்திக்கிறது, இதுல எப்படி காத்தாலும் இந்த ஆசனத்துல கூட எப்படி உட்கார்றதுன்னு தயங்கி விட்டார். அதுல வெல்வெட் எல்லாம் போட்டிருந்தா ஐயோ இதுல போய் எப்படி உட்கார்றதுன்னு அதுல வீட்டு இருக்கிறதுக்கு கூட சுவாமி தயங்கினார். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியசாலியா எழுந்தோடு இருக்கிற சுவாமிக்கு இந்த திருநட்சத்திரம் எதுக்காக நாம பண்றோம்னா அவருடைய அனுகிரகத்தை நாம் பெறுவதற்கு இதெல்லாம் ஒரு வியாஜம், அவ்வளவுதான். இன்னைக்கு தினத்துல இத்தனை பேர் வரானா, இன்னைக்கு சுவாமி திருநட்சத்திரம் இல்லைன்னா இவ்வளவு பேர் வருவாளா? அப்ப இவ்வளவு பேர் வரான்னா அது நம்பெருமாளுக்கே அதுதான் சொல்றார். நம்பெருமாள் திருநாள் என்று பெயரிட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களை அழைப்பித்து காணுமா போலே அப்படின்னு ஈடு 36 சாதிக்கிறார். என்ன பண்ணுவாரா நம்பெருமாள்? ஏதோ தனக்கு ஒரு உற்சவம்னு வியாஜம் வைப்பார். அந்த வியாஜத்தை வச்சு எல்லாரையும் திரட்டி அத்தனை பேரை பார்த்தா அவருக்கு ஒரு சந்தோஷம். யாருக்கு? நம்பெருமாளுக்கு. அதே போலத்தான் நம்முடைய சுவாமிக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சமர்த்தியை சேவிக்கிறதுல ஒரு ஆனந்தம். அதற்காகத்தான் இந்த திருநட்சத்திர வைபவத்திற்கே சுவாமி இசைந்தாரே தவிர இல்லை என்னால் இந்த திருநட்சத்திர வைபவம் எல்லாம் சுவாமிக்கு திருவுள்ளத்துல கிடையவே கிடையாது. தமக்கு ஒரு பிரசித்தி வரணும், தமக்கு எல்லாரும் வந்து சேவிக்கணும், அந்த மாதிரியான ஒரு இது சுவாமிக்கு கிடையவே கிடையாது. இருந்தாலும் எல்லாரும் வந்து அந்த இன்னை தினம் சேவிக்கிறான்னா இத்தனை ஸ்ரீவைஷ்ணவாளை பார்க்கிற பொழுது சுவாமிக்கு இன்னும் சந்தோஷம். இதனால இன்னும் ஒரு 10 வயசு அதிகமாயிடும் இல்லையா? சுவாமிக்கு இப்ப இருக்கிறது ஐயோ சுவாமிக்கு 75 திருநட்சத்திரம் ஆயிட்டா 76 திருநட்சத்திரம் ஆயிட்டான்னு ஒரு நிமிஷம் கொஞ்சம் நாம் நினைத்தாலும் அடுத்த நிமிஷம் இவ்வளவு ஸ்ரீவைஷ்ணவ சமர்த்தியை சேவிச்சா இவாளுக்காகவாவது நாம் இன்னும் ஒரு 10 வருஷம் இருக்கணும் அப்படின்னு அது எம்பெருமானும் அந்த மாதிரி கட்டாட்சி பண்ண இல்லையோ. அதனால வருஷா வருஷம் பக்தர்கள் ஏழ சுவாமிக்கு திருநட்சத்திரம் இன்னும் நிறைய இருந்து நமக்கு அது பாக்கியமாக அது அமையும். அப்படிப்பட்ட இந்த வைபவம் பெரிய வைபவம் இந்த இடத்துல இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. சுவாமி எல்லாரையும் அனுகிரகித்திருக்கிறார். எல்லாம் நாம பரம பாக்கியம், நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். நமக்கு அந்த சுவாமி என்ன விஷயம்னா இப்படிப்பட்ட சுவாமி எழுந்தோடு இருக்கிற காலத்துல நாம இருக்கமே அது நம்முடைய பாக்கியம். ஒரு 10 வருஷம் முன்னால பிறந்திருந்தா என்ன கிடைச்சிருக்கோம், இல்ல இன்னும் 50 வருஷம் கழிச்சு பிறந்தா என்ன கிடைக்கும்? இதே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இதே பெங்களூர்லயே பிறந்திருந்தாலும் கூட அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காது. அப்படி இருக்கிற பொழுது நமக்கு இப்படி கிடைத்தது நம்முடைய ரொம்ப பரம பாக்கியம். இப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதிப்படியுடைய சுவாமியினுடைய திருவடிகளுக்கு இன்னும் பல்லாண்டு பாடி சுவாமி எம்பெருமானாரை போல 120 சம்பத்சரம் சுவாமி எழுந்தருளி இருக்கணும். இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்துள்ளவர் நம்முடைய சுவாமி. சரி, சம்பிரதாயத்துக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் பண்றாருன்றது நினைச்சிருந்தான்னா மத்தியானம் 12 மணிக்கு ஆயிடுச்சுன்னா இந்த வாசல்ல பார்த்தான்னா அப்பொழுதுதான் இந்த சுவாமியுடைய மகாத்மியமானது வெளிப்படும்.
நான் பல சமயத்துல இங்க இருக்கச்சே இந்த மாடியில ரூம்ல இருக்கச்சே இங்க பெருமாள் திருமணி காலட்சேபத்துக்கு வரச்செல்லாம் பார்த்திருக்கேன். நிறைய பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் வந்து எல்லாரும் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருப்பா. நான் ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டேன், என்னம்மா இந்த பிரசாதம் கிடைக்கிறதுனால எங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டே வரதில்லைன்னு அவ சொன்னான். இந்த சம்பிரதாயத்தை கட்டி காத்து மேலும் மேலும் இந்த சம்பிரதாயத்துக்குண்டான அத்தனை கிரந்தங்களையும் இப்போ ஏற்கனவே திருப்பாவை வெளியிட்டிருக்கார், பல கிரந்தங்கள் வெளியிட்டுட்டே இருக்கார். ஆகையினாலே அப்படிப்பட்ட சுவாமியுடைய இந்த கிரந்த வைபவங்களும் மற்றும் எல்லோரும் பரிபூர்ணமாக சிறக்க வேணும். ஆனா சுவாமி என்ன சொல்வாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் எம்பெருமானாருடைய அருளை தவிர மற்றொன்று கிடையாது. இருக்கக்கூடிய எதிராக காலக்ஷேபங்கள், அவருடைய தபசு, வந்த நித்திய ததியாராதனம், வந்த தேசாந்தரிகளை ஆதரித்து சொல்லி எம்பெருமானார் நியமனம். அதே போல அந்த வார்த்தையை கிஞ்சித்தம் தவறாமல் வந்த தேசாந்தரிகளை பூர்ணமாக ஆதரித்து இருக்கக்கூடிய நம் எம்பெருமானாருக்கு, நம்முடைய ஜீயர் சுவாமிக்கு தலையல்லால் கைமாறிலேனே மங்களானி பவந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. ஸ்ரீமதே ಏನು ಮಹಿಮೆಯೋ ನಿನ್ನ ಪಾಡಲಳವೆ ಸ್ವಾಮಿ, ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಜಯ ಮಂಗಳಂ. ಏನು ಮಹಿಮೆಯೋ ನಿನ್ನ ಪಾಡಲಳವೆ ಸ್ವಾಮಿ, ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಜಯ ಮಂಗಳಂ. ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಶುಭ ಮಂಗಳಂ, ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಜಯ ಮಂಗಳಂ. ಭೂತಪುರಿಯಲಿ ಪುಟ್ಟಿ ಕಂಚಿಯಲಿ ಕಲಿತು, ಯಾದವರ ಅವಕೃಪೆಗೆ ಅನವರತನಾದೆ. ಭೂತಪುರಿಯಲಿ ಪುಟ್ಟಿ ಕಂಚಿಯಲಿ ಕಲಿತು, ಯಾದವರ ಅವಕೃಪೆಗೆ ಅನವರತನಾದೆ. ಕಾಂಚಿ ಪೂರ್ಣರ ಕೂಡಿ ವರದರ ಜನ ಸೇರಿ, ಕಾಂಚಿ ಪೂರ್ಣರ ಕೂಡಿ ವರದರ ಜನ ಸೇರಿ, ತತ್ವವನ್ನು ನೀ ಅರಿತೆ ವಿಶಿಷ್ಟಾದ್ವೈತವ, ತತ್ವವನ್ನು ನೀ ಅರಿತೆ ವಿಶಿಷ್ಟಾದ್ವೈತವ. ಏನು ಮಹಿಮೆಯೋ ನಿನ್ನ ಪಾಡಲಳವೆ ಸ್ವಾಮಿ, ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಜಯ ಮಂಗಳಂ. ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಶುಭ ಮಂಗಳಂ, ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಜಯ ಮಂಗಳಂ. ದಲಿತರ ಸೇವೆ ಮಾಡಲೆಂದಗೆ ಸ್ವಾಮಿ, ಸಂಸಾರವ ತೊರೆದು ಸನ್ಯಾಸಿಯಾದೆ. ದೀನ ದಲಿತರ ಸೇವೆ ಮಾಡಲೆಂದಗೆ ಸ್ವಾಮಿ, ಸಂಸಾರವ ತೊರೆದು ಸನ್ಯಾಸಿಯಾದೆ. ದೇಶ ಸುತ್ತುತ್ತ ಬಂದೆ
ಒರೆಸಬಂದೆ ಪಾಮರರ ಕಣ್ಣೀರ ಒರೆಸಬಂದೆ ಏನು ಮಹಿಮೆಯೋ ನಿನ್ನ ಪಾಡಲಳವೆ ಸ್ವಾಮಿ ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಜಯ ಮಂಗಳಂ ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಶುಭ ಮಂಗಳಂ ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಜಯ ಮಂಗಳಂ ಗೋಷ್ಠಿ ಪೂರ್ಣರ ಕೂಡಿ ರಹಸ್ಯ ಮಂತ್ರವ ಅರಿತು ತವಕದಲ್ಲಿ ಬಂದೆ ಗೋಪುರ ಹತ್ತಿ ನಿಂದೆ ಗೋಷ್ಠಿ ಪೂರ್ಣರ ಕೂಡಿ ರಹಸ್ಯ ಮಂತ್ರವ ಅರಿತು ತವಕದಲ್ಲಿ ಬಂದೆ ಗೋಪುರ ಹತ್ತಿ ನಿಂದೆ ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಎಂದೆ ದೀನದಲಿತರ ತಂದೆ ಬನ್ನಿ ಬನ್ನಿ ಎಂದೆ ದೀನದಲಿತರ ತಂದೆ ಗುಟ್ಟುರಟ್ಟನೆ ಮಾಡಿ ಮುಕ್ತಿ ಮಾರ್ಗವ ತೆರೆದೆ ಗುಟ್ಟುರಟ್ಟನೆ ಮಾಡಿ ಮುಕ್ತಿ ಮಾರ್ಗವ ತೆರೆದೆ ಏನು ಮಹಿಮೆಯೋ ನಿನ್ನ ಪಾಡಲಳವೆ ಸ್ವಾಮಿ ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಜಯ ಮಂಗಳಂ ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಶುಭ ಮಂಗಳಂ ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಜಯ ಮಂಗಳಂ ರಾಮನಾಥನ ಕಂಡು ಕಾವೇರಿಯಲಿ ಮಿಂದು ಗಾಯತ್ರಿ ಶಿಲೆಯೇರಿ ಜಪವಾಗೈದು ರಾಮನಾಥನ ಕಂಡು ಕಾವೇರಿಯಲಿ ಮಿಂದು ಗಾಯತ್ರಿ ಶಿಲೆಯೇರಿ ಜಪವಾಗೈದು ಸಾಲ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಬಂದು ನಾರಸಿಂಹನ ಕಂಡು ಸಾಲ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಬಂದು ನಾರಸಿಂಹನ ಕಂಡು ಶ್ರೀಪಾದ ತೀರ್ಥ ಯತಿರಾಜ ತಂದೆ ಶ್ರೀಪಾದ ತೀರ್ಥ ಯತಿರಾಜ ತಂದೆ ಏನು ಮಹಿಮೆಯೋ ನಿನ್ನ ಪಾಡಲಳವೆ ಸ್ವಾಮಿ ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಜಯ ಮಂಗಳಂ ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಶುಭ ಮಂಗಳಂ ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಜಯ ಮಂಗಳಂ ತೊಂಡನೂರಿಗೆ ಬಂದೆ ಬಿಟ್ಟಿದೇವನ ಕಂಡೆ ಶಿಷ್ಯನಾಗಲು ರಾಜ ವಿಷ್ಣುವರ್ಧನ ಎಂದೆ ತೊಂಡನೂರಿಗೆ ಬಂದೆ ಬಿಟ್ಟಿದೇವನ ಕಂಡೆ ಶಿಷ್ಯನಾಗಲು ರಾಜ ವಿಷ್ಣುವರ್ಧನ ಎಂದೆ ರೈತರೆಲ್ಲರೂ ಬಂದು ನೀರ ಬವಣೆಯ ಪೇಳೆ ರೈತರೆಲ್ಲರೂ ಬಂದು ನೀರ ಬವಣೆಯ ಪೇಳೆ ಅವರೊಡನೆ ಕೆರೆ ಕಟ್ಟಿ ಹರುಷ ತಂದೆ ಅವರೊಡನೆ ಕೆರೆ ಕಟ್ಟಿ ಹರುಷ ತಂದೆ ಏನು ಮಹಿಮೆಯೋ
ನಿನ್ನ ಪಾಡಳಲವೇ ಸ್ವಾಮಿ ಯತಿರಾಜ ಯತಿರಾಜ ಜಯ ಮಂಗಳಂ.